சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சாய்ராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு சின்ன சத்சங்கம். சமீபத்தில் தான் குரு பூர்ணிமாவை நாம எல்லாருமே வெகு சிறப்பாக ரொம்ப விமர்சையா கொண்டாடி இருப்போம். நம்ம இந்திய நாட்டுல இந்த கல்வி எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது எப்படி இருந்ததுனாக்கா குருகுல கல்வியா தான் இருந்தது. எல்லாருமே படிக்க போறவங்க எல்லாருமே குருவின் இடத்துக்கு சென்று அதை அவங்க ஒன்றும் அந்த வித்தியை கத்துக்கணும். அந்த மாதிரிதான் தொன்று தொட்ட காலத்துல இருந்து வந்தது. இன்னைக்கும் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஏன்னா அந்த குருவுக்கு அவ்வளவு ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க சிஷ்யர்கள். அவ்வளவு ஃபோக்கஸ் பண்றதுனாலதான் இன்னைக்கு அந்த குரு பூர்ணிமான்னு குரு பூர்ணிமா இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் கிவிங் ரெஸ்பெக்ட் டு ஒன்ஸ் குரு. அது என்டையர் குரு பரம்பரைக்கே நம்ம அந்த ரெவரன்ஸ், நம்மளுடைய கிருதஜ்ஞத்தை தெரிவிக்கிறது. அதுதான் அந்த குரு பூர்ணிமாங்கிறது. அந்த வியாசாச்சாரியம் இருக்கிறதுனால அது வியாச பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு ஃபோக்கஸ் ஆன் ஒரு குரு அப்படிங்கிற ஒருத்தர் மேல இவ்வளவு ஃபோக்கஸும் மரியாதையும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாரத திருநாட்டுல கொண்டாடுறாங்கன்னா அது கண்டிப்பா காரணம் இருக்கணும். இதை பத்தி தான் ஒரு சின்ன இந்த சத்சங்கம். ஸோ இதுல இந்த குருங்கிறவர் யாரு, நாம ஏன் இப்படி குருவை செலிப்ரேட் பண்றோங்கிறத இன்னைக்கு பேசலாம். இது சாயோட உத்தரவா நினைச்சுதான் நான் பேசுறேன். நார்மலி நாம குரு அப்படின்னு இப்ப பேச்சு வழக்குல குரு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த காலத்து வழக்குல அதை ஒரு சொல்லி கொடுக்குறவரை குறிக்கும், ஒரு ஆசிரியரை குறிக்கும். நார்மலா எந்த ஒரு வித்தியையும் நாம லைஃப்ல எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே நம்மளுடைய எல்லா செயல்களையும் அன்றாடம் ஒவ்வொருத்தர் அடுத்தவங்ககிட்ட இருந்தோ, அடுத்த செயல்கிட்ட இருந்தோ, அடுத்த ஒரு நிகழ்வுல இருந்தோ ஏதோ ஒண்ணு கத்துன்னு தான் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ. அந்த கத்துக்கிற ஆள் நல்லவரோ இல்ல நல்ல குணம் இல்லாதவரோ ஏதோ ஒரு விஷயத்த கத்துன்னு தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி கத்துக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சொல்லி கொடுக்கறவங்க எல்லாருமே குரு அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு கீழே கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தாக்கா நார்மலா யூசேஜ் பண்ற வேர்டு இது இப்போ. பட் அப்படின்னா அப்படி கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அப்படின்னா சொல்றோம். ஆச்சாரியா நம்ம எதையும் சொல்லி கொடு எப்படி சாஸ்திரம் சொல்றதுன்னா ஆச்சாரியா அப்படிங்கிறதுதான் இப்போ ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பீஷ்மாச்சாரியா, துரோணாச்சாரியா அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ குருங்கிறவர் யாரு அப்படின்னாக்கா குருவுக்கு சில டெஃபினிஷன் சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்றது, குருவோட ஒரு லட்சணம் என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டாக அப்படின்னு சொல்றது. ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டான்னா ஒரு பரம்பரையில தொடர்ந்து நீண்ட காலம் படிச்சு அந்த பரம்பரையில என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மற்றவர்களுக்கு போதிப்பவரை குரு என்ற ஒரு வார்த்தையின் மூலம் கோடிட்டு காட்டப்படுகிறது. இதுதான் குருங்கிறது. அதனால த பர்சன் ஒன் ஹூ டீச்சர்ஸ் த ஹையஸ்ட் நாலேஜ் இஸ் குரு என்கிறது சாஸ்திரம். அதைத்தான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். சதாசிவ சமாரம்பம், சதாசிவர்ல இருந்து ஆரம்பிச்சு சங்கராச்சாரிய மத்தியமான்னு ஏன் சொல்றோம்னா சங்கராச்சாரியர் ஆதிசங்கர பகவத்பாதால் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சனாதனம் கிடையாது, பக்தி கிடையாது, இந்த மாதிரி ஒரு விதிமுறை கிடையாது, மதம் கிடையாது. இதெல்லாம் ஒரு க்ஷீணமாயிட்டு இருந்த காலத்துல சங்கரர் ஒத்த ஆளா நின்று இவ்வளவு பெரிய பரம்பரையை உருவாக்கி இருக்காரு. அதனாலதான் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமான்னு ஆரம்பிச்சு அஸ்மதாச்சாரிய பரியந்தாம், என்னுடைய ஒரு குரு வரைக்கும் இருக்கிற எல்லா பரம்பரைக்கும் நமஸ்காரம்னா நம்ம சொல்லுவோம். விட நம்ம ஒரு குருவுக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ண மாட்டோம். எல்லா சிஷ்யர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கிருதக்கிய பாவனை எப்பவுமே இருக்கணும். இதெல்லாம் சிஷ்யத்துவத்துல சொல்லலாம். அப்புறம் இப்ப குருன்னு அப்படிங்கிறது ஒரு வேர்டு. அது என்ன மீனிங், குருன்னா என்னையா அப்படின்னு கேட்டாக்கா அது இட் இஸ் நாட் அ 2 லெட்டர் வேர்டு. குருங்கிறது டீச்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தி ஒன் ஹூ டீச்சர்ஸ் இஸ் கால்ட் குருன்னு டிக்ஷனரியில வேணா போட்டிருக்கலாம். பட் குருங்கிறது வெறும் சொல்லோ அதுக்கு உண்டான ஒரு சின்ன அர்த்தமோ கிடையாது. அது ஒரு பெரிய தத்துவம். நிறைய விஷயங்கள்ல தத்துவம் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய தத்துவங்கிறது தான் குரு. அதுதான் ஒன் ஹூ இம்பார்ட்ஸ் நாலேஜ் அண்ட் கிளாரிட்டி இஸ் குருன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னோம். இப்போ அடுத்தது இப்போ குரு அப்படின்னு சொன்னாலே அது கூட இன்னொன்னு சேர்ந்தேதான் வரும். இப்போ வெயில் எப்படி நாம போனாக்கா வெயில் அப்படின்னாலே நிழல்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி குரு அப்படின்னாலே சிஷ்யன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு சிஷ்யன் என்னைக்கு உருவாகிறவரோ அன்னைக்குதான் ஒரு குரு உருவாக முடியும். சிஷ்யனால் தான் சிஷ்யத்துவத்தோட. சிஷ்யன்னா சும்மா படிச்சுட்டு போறது கிடையாது.
இப்ப ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா அப்படின்னு குருக்கு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சிஷ்யாவுக்கு சில டெபனிஷன் இருக்கு. அந்த சிஷ்யன் எப்ப உருவாகணும், அந்த சிஷ்யத்துவத்தோட பாவனையோட பக்தியோட எப்ப உருவாகிறாரோ அப்ப குரு இதை வந்து திருமூலர் வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாருனாக்கா, குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும், சிஷ்யன் அப்படிப்பட்டவரா இருக்கணும், சும்மா ஒரு 4 லைன்ல அவர் வந்து சொல்லிடுறாரு. கொள்ளினும் நல்ல குருவை கொள்க, உள்ள பொருள் உடல் ஆவி உடன் நீக, எள்ளத்தனையும் இடைவிடாதே நின்று தெள்ளி அறிய சிவபதம் தானே அப்படிங்கிறார். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? தெள்ளி அறிய, தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஐயா எதை தெரிஞ்சுக்கணும்? சிவபதம். சிவபதம்னா நாம இப்போ இந்த கால வழக்குல என்ன சொல்றோம், அவர் சிவபதம் அடைந்தார் அப்படின்னா அந்த சிவபதம் கிடையாது. மோட்சம். அப்படி கூட மோட்சம், அவர் மோட்சம் அடைந்தார் அப்படின்னா என்னையா இப்படி பேசுறீங்க அப்படின்னு யாராவது சொல்லலாம். மோட்சம்னு என்னன்னா அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் பாண்டேஜ். அதுதான் எப்பவுமே நம்ம வந்து நானாக சிவஸ்வரூபம், நம்முடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அதில் ஆனந்தமாக திளைத்திருப்பது தான் எப்பவுமே மோட்சங்கிறது. அதை அறியணும்னா என்ன பண்ணணும்னா கேட்டாக்கா அதைத்தான் முதல் லைன்ல சொல்றாரு, கொள்ளினும் நல்ல குருவை கொள்கான்றார். வேற வழியே கிடையாது. நல்ல ஒரு குரு. அந்த நல்ல அண்டர்லைன் எல்லா கலர்லயும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த நல்லங்கிறது என்னன்னு தான் இப்ப சொன்னோம். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டாக, ஒரு பரம்பரையில் வந்த ஞானத்தை அறிந்த, இந்த பரம்பரையிலிருந்து அந்த எல்லா விஷயத்தையும் அறிந்த கற்று தெரிஞ்சவங்க நீண்ட காலம் இடைவிடாமல் படித்தவர் தான் குரு. அப்படின்னா அப்ப அந்த சிஷ்யன் எப்படி இருக்கணும், சிஷ்ய லட்சணம் என்ன இருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். எல்லாருனாலையும் சிஷ்யன் ஆக முடியாது. அதுக்குன்னு அந்த அந்த மென்டாலிட்டியும் அந்த பாவனையும் அந்த சரண்டர் பண்ணக்கூடிய பாவனை இருந்தாதான் சிஷ்யன் ஆக முடியும். உள்ள பொருள் உடல் ஆவி உடன் நீகன்ற உடன் இம்மீடியட் கத்துக்கணும்னு விரும்பிட்டியா, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ கொடுத்துறியா, கொண்டு போய் குரு கூடு சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னாதான் உள்ள பொருள் உடல் ஆவி உடன் ஈக அப்படின்னாரு. அந்த காலத்துல இந்த சாஸ்திரத்துல வந்து சிஷ்யனுக்கு ஒரு டெபனிஷன் இருக்கு. இப்ப குருக்கு வந்து ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டான்னு சொன்ன மாதிரி சமித் பாணிகி அப்படின்னு சொல்லுவாங்க. சமித் பாணிகின்னா சமித்து கட்டை, நம்ம அந்த ஹோமத்துக்கெல்லாம் சமித்து கட்டை போடுவோம் இல்ல, குச்சி போடுவோம், அந்த ஒரு மரக்குச்சி. சிஷ்யாலாம் என்ன பண்ணுவாங்க, போற வழியில குருவை தேடி போகணும், குரு இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். அதான் குருகுலத்துல குரு இருக்கிற இடத்துக்கு தேடி போகும்போது ஏதாவது போய் கொடுக்கும்போது குருவுக்கு ஏதாவது இன்னைக்கும் வந்து ஒரு வித்யா ஆரம்பிக்கிறோம்னா குருவுக்கு காணிக்கு சொல்லி சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் அந்த வித்யாவை ஆரம்பிக்கிறது. விஜயதசமி இன்னைக்கு எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சோ அந்த சமர்ப்பண பாவத்துக்கு சிஷ்யர்கள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, சிஷ்யன்னா வந்து நார்மலி பிரம்மச்சாரியா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பொருள் எதுவுமே கிடையாது. அதனால போற வழியில இருக்கிற இந்த சமித்து நிறைய விழுந்துகிட்டு இருக்கும், கட்டை, காஞ்ச கட்டை, அதை துருக்கி கட்டின்னு போய் இதை வந்து குருவே என்கிட்ட இது இருக்கு, இதை நான் சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு, சமித்பாணிகி அப்படின்னு சொல்றது. அதுல வந்து 2 அர்த்தம் புரிஞ்சிருக்கு. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா, என்னிடம் என்னால் என்ன சம்பாதிக்க முடியுமோ, என்னால் என்ன பெற முடியுமோ அது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், எனக்கு இந்த வித்தியை, உயர்ந்த வித்தியை கத்துக் கொடுங்கள்னு குருவிட்ட கேட்கறது. 2வது வந்து அந்த சமித்து வந்து நெருப்புல போட்டாக்க எப்படி கப்புன்னு பிடிச்சிக்கும் உடனே, அந்த மாதிரி வந்து குரு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் அனைத்தும் எனக்கு நன்றாக புரிய வேண்டும்னு குருகிட்டயே ஒரு ஆசீர்வாதம் கேட்கறது. அது வந்து சொல்றதுதான் சிஷ்ய லட்சணம் அப்படிங்கிறது. அப்புறம் சாஸ்திரம் வந்து ஒரு மந்திரத்து மூலமா குருவை எப்படி டிஃபைன் பண்றதுனாக்கா, குகாரஸ்துவந்தகாரோவை ருகாரஸ்தன்னி வர்த்தக, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல வரும். அந்தகார நிரோதித்வா குரு ரீத்திய பிதியதன்னு வரும். இந்த குகாரஸ்தன்னி வர்த்தகன்னா அந்த கு, அந்த 2 எழுத்து இருக்கு இல்லையா, சொன்னேன் இல்லையா, 2 லெட்டர் கிடையாது தத்துவம்னு. குங்கிறது வந்து அது என்னத்தை குறிக்கிறதுனா நம்மளுடைய அது இருட்டு, நம்மளுடைய அஜ்ஞானத்தை குறிக்கிறது. குகை அப்படின்னா நம்ம குகைக்குள்ள இருக்கோம், அஞ்ஞானத்துல இருக்கோம். அப்பேற்பட்ட அஞ்ஞானத்திலிருந்து ருகாரஸ்தன்னி வர்த்தக அப்படின்னாக்கா வெளிச்சத்தை போட்டு நம்மளை வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கூட்டி கொண்டு வருபவர் தான் குரு. நம்முடைய அஜ்ஞானத்தை விலக்கி நமக்கு அறியாமையை நீக்கி நமக்கு வெளிச்சத்தை காட்டி வழியை, நல்ல பாதையை காட்டுபவர் குரு. அதுதான் இந்த மந்திரத்துல சொல்றதோட அர்த்தம். சோ இப்ப வந்து குருவோட லட்சணம், சிஷ்யாவோட லட்சணம் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப இன்னொரு கொஸ்டின் வருது, எல்லாருக்குமே குரு கிடைச்சிருவாரா அப்படின்னாக்கா எல்லாருக்குமே குரு கிடைப்பாரான்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈஸ்வர கடாட்சம் வேணும். என்ன சொல்றான்னா, பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, என்னைக்கு நீ பக்தி ஸ்ரத்தையோட கர்ம யோகத்துல, கிருஷ்ணர் பகவான் வந்து பகவத்கீதையில எப்படி கர்ம யோகத்தை சொல்லியிருக்காரோ அது மாதிரி எதுவுமே நான் செய்வது மட்டும்தான், நான் ஒரு கருவிதான், எனது அதன் பலன்கள் அனைத்தும் உனக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா,
அது மாதிரி கர்ம யோகத்தோட பக்தி சிரத்தையா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த டைம் வரும்போது பகவானே நமக்கு குருவை காமிச்சு கொடுப்பார். வி நீட் நாட் கோ இன் சர்ச் ஆஃப் குரு. பகவான் வந்து ஆனா அவருக்கு ஒன்றும் ஒரு கதை சொல்லுவாங்க. பகவான் வந்து எல்லாமே செய்ய முடியும். கிருஷ்ணனுக்கு அவன் பாவ புண்ணியத்துக்கு ஏத்தா மாதிரி தான் ஒரு பக்தனுக்கு அது விளைவை கொடுக்க முடியும் பகவானால. ஆனா குருவானவர் வந்து அவனிடம் சிஷ்யனா வந்தவனுக்கு வந்து பாவ புண்ணியம் அது இந்த பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு தான் குரு கிட்ட போறது. அதனால குரு வந்து எப்பவுமே பாவ புண்ணியம் அவர் பெரியவரா உயர்ந்தவரா தாழ்ந்தவரா பணக்காரரா எதுவுமே பார்க்க மாட்டார். அவருக்கு இருக்கிற ஞானத்தை அப்படியே மற்றவர்களுக்கு சிஷியர்களுக்கு அவ்வளவு அகேதக தயாசிதுவா இருப்பார். அவ்வளவு கருணாமூர்த்தியா இருப்பார் குரு மட்டும்தான். அதனால பகவானே என்ன சொன்னார் நான் ஒருத்தன் கேட்டானா நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும் அவனோட சாய்ஸ் தான் நீ அந்த குரு கிட்ட போயிடுப்பான்னு. திருப்பி இல்ல நீங்க தான் எங்களுக்கு வந்து வரம் கொடுக்கணும். அதுக்கு இந்த சொன்னதா இந்த கதையை வந்து ஒரு காலங்காலமா இந்த கதையை சொல்லுவாங்க. அதுல இருந்து தெரியறது நமக்கு குருவோட மதிப்பு உயர்வு எவ்வளவு அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு குருவை பத்தி நான் பெருமை பேசும்போது யார் குருவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்கா அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டெஃபினேஷன் சொன்னோம். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டாக குருவா இருக்கலாம். அப்புறம் அந்த குரு வந்து கம்ப்ளீட் பர்சன் ஆஃப் கம்ப்ளீட் நாலேஜா இருக்கணும். அவருக்கு தெரியாததே இல்லைங்கிற மாதிரி இருக்கணும். தெரியாதுன்னா எல்லா கலையும் தெரிஞ்சது இல்லை. இப்ப ஒரு ரெஃபரன்ஸ் என்ன சொல்லலாம்னா நாரதர் படிக்காத வித்தை கிடையாது. ஆய கலைகள் 64 கற்றவர். அவர் வந்து போய் மகரிஷி கிட்ட கேட்கிறாரு, ஐயா என்னை வந்து உங்க சீடனை ஏத்துக்குங்க. நாரதரே அவனுக்கு எல்லாம் நீங்க தான் எல்லாத்தையும் கத்துக்கல, நீங்க முதல்ல என்னெல்லாம் படிச்சான்னு சொல்லுவான்னு அவர் பெருசா லிஸ்ட் போடுறாரு. ஒரு உபநிஷத்துல வரும். எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட அகம் சோகக அப்படிம்பார். நான் வந்து சோகத்துல இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஆத்ம வித்யா கிடையாது, தெரியல இன்னும். அந்த தெரியாத ஆத்ம வித்யா இருந்தா தான் வந்து அது வந்து மோட்சத்துக்கு ஹேத்துவா இருக்கும். அதனாலதான் வந்து பாக்கி எல்லா வித்யாவும் பலனடிக்காததெல்லாம் வந்து ஒரு சும்மா அவாந்தர பலன் தான். ஆனால் ஆத்ம வித்யா தெரியாதனால அந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவ்வளவு பெருசு கெட்டவரே சொல்லும் போது குரு வந்து அந்த அளவு கெட்டவரா இருக்கணும். அதுவும் இல்லாத குரு இஸ் அ பர்சன் ஆஃப் ஹை கம்பேஷன். அவருக்கு வந்து இப்ப சொன்னமே அது மாதிரி எந்த வித வித்தியாசமும் கிடையாது. எந்த வித ஒரு பாகுபாடும் சீடர்களுக்கு இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர் தான் குருவா இருக்க முடியும். ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச நான் வந்து நானா ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல. எனக்கு இந்த பரம்பரையில என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவார். இதை வந்து நம்ம எங்க பார்க்கலாம்னா எல்லாரும் ஈஸியா பார்க்கணும்னா பகவத்கீதையில 4வது அத்தியாயம் நினைக்கிறேன். கிருஷ்ணரே சொல்லுவார், நான் வந்து முதலுக்கு போன இதுலயே இருந்திருக்கேன், யுகத்திலேயே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கோ அதை உனக்கு சொல்றேன் பாரு. சோ இதுல இருந்து இந்த பரம்பரை கல்வி, பரம்பரையா தொன்று தொட்டு சதாசிவ சமாரம்பம் இந்த பரம்பரை கல்வியை தான் நான் உனக்கு கத்துக் கொடுப்பேன் தான் குரு வந்து அவ்வளவு கம்பேஷனாலிட்டி இருக்கிறவர் தான் இருக்க முடியும் அப்படின்னு. அடுத்தது சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த போன அந்த திருமூலர் மந்திரத்துல பார்த்தோம். எல்லாத்தையும் கொடுக்கணும். அதாவது அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அது வந்து மெட்டீரியலா நம்ம இமேஜின் போகும். நமக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா இல்ல, கம்ப்ளீட் சரண்டர் பாவனா இருக்கணும். அப்பதான் அந்த சிஷ்யத்துவம் நமக்கு வந்து நமக்குள்ள வளரும். குரு ஏதாவது சொல்றாருன்னா நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவார். கண்டிப்பா அவரோட ஹேத்துவ தயாசிந்து பணத்தினால அவர் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்து குரு என்ன பண்ணுவாருனாக்கா ஜஸ்ட் he will not teach verbally what is from the book or whatever is told. He will go into the minds of the சிஷ்யா. அவருக்குள்ள ஏன்னா இப்போ 100 பேர் இருந்தோம் இப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்சாரம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு நாள் வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனைனால இருக்கலாம். பட் எல்லாரும் எங்க வந்திருக்கோம், நிம்மதி இல்லாமதான் இருக்கிறோம். அந்த பரமானந்த நிம்மதி எப்பவுமே நான் என்பவன் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒரு திருடம் இது வர்றதுக்காக என்ன பண்ணுவார் குரு வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளே அவங்க ப்ராப்ளத்துக்கு ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு he will go into the minds of go into the heart of that person. அதை வந்து சரி பண்ணுவார். அந்த டீப் ரூட் வந்து டீப்ல சரி பண்ணிட்டோம்னா ரூட் காஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதை சரி பண்றதுக்காக அதனால அந்த மாதிரி தான் குரு இருப்பார். அதனால அந்த மாதிரி வரணும்னா என்ன பண்ணணும், சிஷ்யன் என்னவா இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் சரண்டரா இருக்கணும். அவர் வந்து பார்ஷியலா குருகிட்ட ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துக்கிட்டு இவர் என்ன இவரை எப்படி என்ன சொல்றது அப்படி இருக்க முடியாது அப்படின்னா அந்த கல்வி வந்து பூர்த்தி ஆகாது. இதையும் சொல்றது சாஸ்திரம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்பதான் அஸ்மதாச்சாரியர் பரியந்தாம்னு பார்த்தோம் சங்கராச்சாரியர் பத்தி. அவர் என்ன சொல்றாரு, இந்த
மனிஷா பஞ்சகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து அது ஒரு ரொம்ப அருமையான டெக்ஸ்ட். அது இந்த மனிஷா பஞ்சகத்துல என்ன சொல்லுவார், சாண்டாளனா இருந்தா கூட சாண்டாளன் எழுத்தாப்புல வரும் கதை கதை இருக்கு. சாண்டாளன் எழுத்தாப்புல வருவான். சாண்டலனா இருந்தால் கூட அவன் ஞானத்தை சொல்பவனாக இருந்தால் அவன் எனக்கு குருதான் அப்படிம்பாரு. இது வந்து நம்ம ஒரு மனிதாக இருந்து சொல்லுவது. தெய்வத்துல பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லாருமே தெரியும், முருகர் சிவன் எப்படி அப்பாக்கே எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. நான் சொல்லிக் கொடுப்பது ஓங்கார பொருளாக இருப்பதால், நீங்கள் கேட்க இருப்பதால் நீங்கள் கீழே அமர வேண்டும், நான் மேலே ஏனென்றால் நான் குருஸ்தானத்துல இருக்கிறேன். அந்த மாதிரிதான் நடந்தது. சோ அந்த அளவு வந்து ஒரு பாவனை இருக்கு சிஷ்யனுக்கு. அதைத்தான் இந்த கதையெல்லாம் வந்து நமக்கு இந்த இந்த இதைத்தான் சொல்லி தர்றது. இதுல வந்து தாத்பரியம் என்னன்னா, நம்மளும் வந்து if we want to learn something higher knowledge, we are seeking higher knowledge, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த வந்து பாவனையை வளர்த்துக்கணும். அந்த பாவனையை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த பூஜை, நம்ம ஹோமம் இது எல்லாமே செய்யறோம் இல்லையா. கர்ம யோகம் எல்லாம் செய்யறதே வந்து டு லீட் அஸ் அவர் செல்ஸ் டு த நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டெப், டு அட்டைன் த ஹையஸ்ட் நாலேஜ். இதுதான் இந்த குரு சிஷ்ய தத்துவத்தோட விளக்கம். அப்புறம் இப்ப வந்து ஓரளவுக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா சொல்றதுனால, டைம் இருக்கிறதுனால ரொம்ப எல்லாத்தையும் கட் பண்ணி ஷார்ட்டா சொல்றேன். குரு சிஷ்யா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதான் சிஷ்யாக்கு வந்து கம்ப்ளீட் சரண்டர் பாவனை இருக்கணும். சரண்டர் பாவனை இருந்தா தான் சிஷ்யத்துவம் வெளிப்படும். அந்த சிஷ்யத்துவம் வெளிப்படும் போதுதான் அந்த குருத்துவம் வெளிப்பட்டு ஒரு குரு வெளியில் வருவார் அப்படின்னு சொல்றது. அதைத்தான் வந்து உடல் பொருள் ஆவி உடன் ஈகான்னு சொன்னார். இத வந்து அந்த ஒரு குரு ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, குரு ஸ்தோத்திரம் சங்கராச்சாரியார் பண்ணது. அதுல எல்லாருமே சொல்லுவாங்க, துவமேவ மாதாச்ச துவமே பிதாச்ச துவமேவ பந்தஸ்டு துவமே சகா துவமேவ சர்வம் மம தேவன், எல்லாமே நீதான் குருவே அப்படின்னு சொல்றது. அம்மா அப்பா சகா பந்து எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்றது வந்து அந்த குரு ஸ்தோத்திரத்துல வந்து சொல்ற ஒரு வரிசை ஒரு இது. இதையே திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, ஒண்ணுமே செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. உனக்கு தெளிவு வேணும், அப்படி தெளிவுன்னா இந்த இடத்துல ஞானம் அறிவு வேணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செய்யுள் எல்லாருக்கும் புரியும். என்னன்னா குரு ஸ்மரணையில அப்படியே இருக்க வேண்டிதான். குரு ஸ்மரணையில குரு என்ன சொல்லிக்கிறாங்களோ அவர் வந்து சொல்லி கொடுக்கறது எல்லாமே எனக்கு ஞானம் ஆகணும், அவர் சொல்றதெல்லாம் அப்படியே அறிவாக்கிட்டு ஸ்மரணை பண்ணிட்டு இதைத்தான் டக்குன்னு வரமாட்டேங்க மனது வச்சு. குரு சொல்றத வந்து அப்படியே நம்ம உள்வாங்கிட்டு அதுபடி நடந்துட்டு அப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். சிரவணம் பண்ணணும், அதுலயே இருக்கணும், நம்ம மனனம் பண்ணி அப்புறம் அதை பத்தியே தாட் ப்ராசஸ் நமக்கு அப்படியே இருக்கணும். இப்படிதான் வந்து ஒரு குருகுல சிஸ்டத்துல இருக்க முடியும். இதைத்தான் வந்து ஒரு சாந்தி மந்திரத்தில் சொல்றோம். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுங்கிறத இதுக்குன்னே ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. எல்லாருமே சொல்றதான், எந்த ஒரு வித்யா ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படின்னா இந்த எனக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் ஞானம் நல்லா புரியணும், நான் சொல்லி கொடுக்கறது அவருக்கு நல்லா புரியணும் சிஷ்யனுக்கு. அதே மாதிரி சிஷ்யன் என்ன சொல்லுவாருன்னா, குரு வந்து அவரிடம் அவர் பரம்பரையில் என்ன கற்றாரோ அதை அப்படியே எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மாவித் விஷாவகை அப்படின்னு இருக்கு இல்லையா, எங்களுக்குள் எந்த விதமான வேறுபாடோ கருத்து வேறுபாடோ ஒரு பகைமை உணர்வோ அல்லது வந்து ஒரு ஒரே லைன்ல சிந்திக்காத விஷயமோ நடந்துடவே கூடாது. ஏன்னா அப்ப வந்து இந்த கல்வி தடைபட்டு போகும். அதனால இந்த கல்வி தடைபடாம இருக்கிறதுக்கு ஓம் சாந்தி சாந்தின்னு அப்படின்னு சாந்தி மந்திரத்தை நம்ம வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எந்த கல்வியுமே ஆரம்பிப்போம். அது இன்றைக்கும் பரம்பரையில தொடர்ந்து வர்றதுதான். அப்பேற்பட்ட இது வந்து டைம் ஆயிடும்.
அதனால வந்து இந்த குரு மகிமாவை வந்து இன்னும் சொல்லிட்டே போலாம். நிறைய விஷயம் இருக்கு. நம்ம பாரத நாட்டுல வந்து குருமார்களோட பூமி இது. அதுல வந்து ஒவ்வொருத்தரும் குருமார்களை பத்தியும் குரு பரம்பரை பத்தியும் எவ்வளவோ எழுதியிருக்காங்க. ஏதோ ஒண்ணு ரெண்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல, நான் புரிஞ்சின்ற அளவுல இந்த ஒரு வித்தின் தட் ஷார்டஸ்ட் டைம் ஸ்பேனுக்குள்ள நம்ம வந்து இந்த சத் சங்கத்தை பகிர்ந்துட்டோம். இதுல வந்து நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிற சாய்நாத குருவையும் நினைச்சு மனமாற வேண்டிண்டு எல்லாம் இல்ல சாயின் பகவானை வேண்டின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் ஆனந்தமாக சௌக்கியமாக பரமானந்தமாக இருக்க வேண்டும் என்றும், இந்த பரம ஞானத்தை அடையணும், எல்லாரும் அடையணும், எல்லாரும் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு உண்டான ஒரு படியாகத்தான் நாம் இந்த எஸ்எஸ்எஃப்ல இணைஞ்சதும் இதுவுமே வந்து ஒரு சாயோட கடாட்சம் தான். இதுவும் ஒரு வழியா நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நானும் இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓம் சாய்ராம். சகனாவவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம்.